அடிப்படை தேவை பணம் தாங்க தேவை. இந்த பணம் நம்மளை நோக்கி வரணும்னா நான் என்ன செய்யணும்? 5 விஷயங்கள் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். 100% பணம் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க. அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியம். நான் இப்படி சொன்ன உடனே எல்லாருமே என்ன சொல்கிறாங்க? பணம் இல்லை, அன்பு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான கருத்துக்கள் இருக்குது. நான் சொல்கிறது அடிப்படையாக பணம் தேவை. இந்த வீடியோனுடைய முடிவில் அந்த புரிதல் தன்மை உங்களுக்கு தெரியும். சின்ன ஒரு கண்டிஷன், தேவையின் அடிப்படையில் ஒவ்வொரு மனுஷனுக்குமே பணம் தேவைங்க. அந்த தேவை வேணால் உங்களுக்கு ஒரு தேவையாக இருக்கலாம், எனக்கு ஒரு தேவையாக இருக்கலாம், ஓகேங்களா? ஆனால் பணம்ங்கிறது வாழ்க்கையில் அவசியம் தேவை. ஒரு 5 விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா அந்த பணம் உங்களை நோக்கி வரும். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. நம்ம வாழ்க்கையிலைங்க ஒரு சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், இன்பமாக இருக்கணும்னா அவசியம் அடிப்படை தேவை பணம் தேவை. அளவு மாறலாம். ஸோ அந்த டாப்பிக்கே நான் வரல. ஏன்னா அந்த பணம் எப்படி தேவைன்னா தேவையின் அடிப்படையில் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடு வாங்கணுமா, பணம் தான் வேணும். ஒரு கார் வாங்கணுமா, பணம் தான் வேணும். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுமா, பணம் தான் தேவை. ஒரு பையனுக்கு ஏதாவது ஒரு படிப்பு விஷயம், பணம் தான் தேவை. நான் ரிட்டையர்மெண்ட் ஆன காலத்தில் நான் சந்தோஷமாக இருக்கணுமா, பணம் தான் தேவை. ஸோ ஒரு நகை வாங்கணும், நம்ம தேவைகள், ஒரு வெளிநாடு போகணும், இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போகணும், சாப்பிட்ணும், எல்லாத்துக்குமே அடிப்படை தேவை பணம். அளவு வேணால் மாறலாம், ஓகேங்களா? அடிப்படை தேவை, தேவையின் அடிப்படையில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பணம் தாங்க தேவை. இந்த பணம் நம்மளை நோக்கி வரணும்னா நான் என்ன செய்யணும்? 5 விஷயங்கள் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். 100% இந்த மிராக்கிள் ஏற்படுத்தும். ஃபஸ்ட்டு விஷயம், கிராட்டிடியூடாக இருங்க. ஒரு வேலை செய்யலாம், ஒரு தொழில் செய்யலாம். என்ன பணம் உங்களுக்கு வரவு வருதோ அந்த வரவுள்ள அந்த பணத்தை ஃபஸ்ட்டு சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கங்க. நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு, இந்த காசுக்கு நாய் மாதிரி இப்படி கஷ்டப்படுறேன், இது எனக்கு பத்தவே மாட்டேங்குது, இஎம்ஐ கட்ட முடியல, லோன் கட்ட முடியல, வட்டி கட்ட முடியல அப்படின்னு சொல்லி புலம்பாதீங்க. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கம்மியான பணம் வந்தாலும் சரி, ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000மோ, ஒரு 15,000மோ, 20,000மோ, இல்லை ஒரு 50,000மோ, என்ன பணம் உங்கள் வேலையில் தொழிலில் வருதோ ஃபஸ்ட்டு அந்த பணத்துக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள். பரவாயில்ல, இறைவன் அருளால் இந்த பணம் எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன், இந்த பணத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாருங்கள். பணம் உங்களை நோக்கி வந்து சேரும். நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா? என் தகுதிக்கு, நான் படித்த இதுக்கு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த சம்பளமெல்லாம் ஒரு காசே இல்லை அப்படின்னு சொல்லி எப்போ நீங்கள் அந்த வேலையை மதிக்கலையோ, அந்த தொழிலை மதிக்கலையோ, பணத்தையும் நீங்கள் மதிக்கலை. அதனால் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு குறைஞ்ச பணம் வந்தாலும் சரி, என்ன பணம் உங்கள் கைக்கு வருதோ, ஒரு வருமானம் வருதோ, ஃபஸ்ட்டு அதுக்கு நன்றி சொல்லுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது, உங்கள் கிட்டே இருக்கிற பொருள், உங்கள் கூட இருக்கிற நபர், எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள், ஓகேங்களா? ஒரு சட்டை இருக்கலாம், ஒரு டிவி இருக்கலாம், ஒரு வீடு இருக்கலாம், ஒரு கார் இருக்கலாம், ஒரு 2 வீலர் இருக்கலாம், ஒரு ஆட்டோவில் நீங்கள் போயிட்டு வரலாம், ஒரு பஸ்ஸில் போயிட்டு வரலாம். எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்கிற ஹேபிட். ஒரு ஹோட்டலுக்கே சாப்பிட போகிறீங்க, ஒருத்தர் சர்வ் பண்ணுறாருங்க அப்படிங்கும்போது நன்றி சொல்லுங்கள். சும்மா மனசுக்குள்ளே நினச்சி சிரிக்கிறத விட்டுட்டு சிரிங்க. உதட்டளவில் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டப்பா, ரொம்ப நன்றிப்பா, மகிழ்ச்சிப்பா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த நன்றியுணர்வு உங்கள் ஆள் மனசில் ரெஜிஸ்டராக அந்த பணம் வரத்துக்கு உண்டான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நான் சிம்பிளாக சொல்லிட்டேங்க. இந்த வீடியோனுடைய முடிவில் உங்களுக்கு அந்த உண்மைத்தன்மை தெரியும். 2வது விஷயம், நான் அட்டாச்மெண்ட். ஆன்மீகத்தில் பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவசியம் இது தேவைங்க. இது உதாரணத்தோடு சொன்னால் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒரு பைக் வச்சுருக்கீங்க, ஃபேமிலியோட ஹோட்டலுக்கு சாப்பாடு சாப்பிட போகிறீங்க, டிஃபன் சாப்பிட போகிறீங்க. போயிட்டு பார்க்கிங் ஏரியாவில் பைக்கை நிறுத்திட்டு ஃபேமிலியோட உள்ளே போய் சாப்பிட்டுட்ருக்கீங்க. திடீர்னு உங்கள் செக்யூரிட்டி ஓடி வந்து சொல்கிறாரு, சார் உங்கள் பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு சார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஓடி போகிறீங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கிங்கில் தான் நிறுத்திருக்கீங்க. ஒரு ஆட்டோக்காரு வேகமாக வந்து இடிச்சிட்டாரு. உங்கள் பைக்கை எடுக்க முடியல, டயர்லாம் பெண்ட் ஆகிடுச்சு, வண்டி ஓட்ட முடியாத கண்டிஷன். உடனே உங்கள் மனசில் என்ன தோணும்? பயங்கரமாக சத்தம் போடுவோம். அவங்க அம்மா, அப்பா, ஆத்தா, சித்தப்பா எல்லாரையுமே கூப்பிட்ருவோம். நம்ம வார்த்தையில் பயங்கரமாக கோவப்படுவோம். எப்படி நான் நிறுத்திட்டு இருந்தேன், அறிவு இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டுறோம். ஏன் திட்டுறீங்க? உங்கள் வண்டி தான், இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது? கண்ணா பின்னான்னு திட்டுறீங்க. நின்றுட்டு இருந்த வண்டியில் இடிச்சிட்ட, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்கள் கோவத்தை வெளிப்படுத்துகிறீங்க. இது என்னென்னா, எதனால் வெளிப்படுத்துகிறீங்க?
கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அது உங்கள் வண்டி, அந்த அட்டாச்மெண்ட், இது என் வண்டி, நான் காசு போட்டு வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம். சார் அப்படின்னா என்ன சார், நான் என் வண்டி இடிச்சதுனால நான் வருத்தப்படவே கூடாதா? அப்படி நான் சொல்ல வரலைங்க. ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க. அது உங்கள் வண்டி தான், நான் உங்கள் வண்டி இல்லைன்னு சொல்ல. ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, கஷ்டம்தான், நாளைக்கு வண்டி ஓட்ட முடியாது, எல்லாமே தெரியும். ஆனாலும் அந்த வண்டி கம்பெனியில் தயாரிக்கப்பட்ட 10 லட்சம் வண்டியில் ஒரு வண்டி. அந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு தான் இன்சூரன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் போடுறீங்களா? வண்டி எடுக்கும்போதே இன்சூரன்ஸ் பண்ணுறீங்களா? எவ்ரி வருஷம் ரினியூவல் பண்ணுறீங்களா? எதுக்காக? ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்சூரன்ஸ் போடுறீங்க. அப்புறம் ஏன் அவன்கிட்ட சண்டை போடுறீங்க? புரியுதுங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலை நடந்திருக்கும், ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அது ஏன் வண்டின்னு எப்போ நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்களோ, புரிகிறவங்களுக்கு இது புரியும். அது ஏன் வண்டின்னு எப்போ நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்களோ அப்போது நீங்கள் கண்டபடி சத்தம் போடுவீங்க. இன்னும் புரியலையா? இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் சொல்கிறேங்க. அந்த வண்டிக்கு பதிலாக உங்கள் பையனை அந்த இடத்துல போடுங்க. உங்கள் பையன் மேலே அளவு கடந்த ஆசை இருக்குது, பற்று இருக்குது, உங்கள் பையன் மேலே ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் நாளைக்கு அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கும் அவருக்கும் வந்ததுன்னா மனசு வலிக்குதா? காரணம் என்ன? ஹோல்டு பண்ணியிருக்கீங்க. அந்த வண்டியை ஹோல்டு பண்ண மாதிரி உங்கள் பையனை ஹோல்டு பண்ணியிருக்கீங்க. இதே இடத்துல உங்கள் மனைவி, அந்த வண்டிக்கு பதிலாக உங்கள் மனைவியை இன்சர்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் நெருங்கிய உறவு முறை அங்கே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். இப்போ புரியுதுங்களா? அப்போது எதை நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்களோ, அட்டாச்மெண்ட் பண்ணுறீங்களோ, அங்கே அடி வாங்கினா இங்கே வலிக்கும். நான் என்ன சொல்கிறேன், எல்லாமே வேணுங்க. வண்டி வேணும், கார் வேணும், சொத்து வேணும், வீடு வேணும், மனைவி வேணும், பையன் வேணும், ரிலேஷன்ஷிப் வேணும், அப்பா வேணும், அம்மா வேணும், நகை வேணும், எல்லாமே வேணும். எதையும் பிடிச்சிக்காதீங்க. எல்லாமே வேணும் அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான். ஆனால் எதையும் ஹோல்டு பண்ணாதீங்க. எப்போ நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணுறீங்களோ அங்கே அடி வாங்கிச்சுன்னா இங்கே வலிக்கும். இப்போ புரியுதுங்களா? ஸோ அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருந்தால் நீங்கள் என்னென்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ பணம் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள். அட்டாச்மெண்ட் இல்லாதவங்ககிட்ட தான் பணம் நிறையா இருக்கும். புரியுதுங்களா? அதனால தான் இந்த ஈகோவை கழட்டி வைங்க. 3வது விஷயம், இதை மெர்சி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கருணை நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாருக்குமே அன்பு கொடுக்கலான்னு தெரியும், ஆனால் அந்த கருணை நிலையை நம்ம மறந்துடுறோம். ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம வேலையிலையோ நம்ம வாழ்க்கையிலையோ ஒரு சூழ்நிலை நடக்குதுன்னா கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த சூழ்நிலை எதையோ ஒன்று உணர்த்துறதுக்கு தான் இந்த இறைவன் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கங்க. அது எந்த சூழ்நிலை வேணால் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்காத சூழ்நிலை ஏற்படுது, உங்கள் நண்பர்கள் மூலமாகவோ, உங்கள் உறவு முறை மூலமாகவோ, உங்கள் பிஸ்னஸ்லேயோ, உங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னா ஓகே, இது ஏதோ ஒன்று எனக்கு உணர்த்துறதுக்கு தான் இது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சண்டை போடாமல் இதிலிருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கணும், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணுங்கள். பணம் உங்களை நோக்கி வரும். நான் சொல்கிற விஷயம் சாதாரணமாக இருக்கும், நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். 4வது விஷயம், கேட்டகரி ஆஃப் ஜாப் அண்ட் பிஸ்னஸ். நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற தொழில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவையின் அடிப்படையில் இருக்கணும். நிறைய பேருக்கு இதுக்கு அர்த்தமே தெரியறதில்ல. தேவைக்கும் ஆசைக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அதாவது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், நீங்கள் செய்கிற வேலை, அந்த தொழில் தேவையின் அடிப்படையில் செயல்படுங்க. இல்லையா, ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க கொடுக்கும் தன்மையில் அந்த வேலையை செய்யுங்க, அந்த தொழிலை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு இதுக்கு அர்த்தம் தெரியல. சிம்பிளாக என்னோடய லாங்குவேஜில் சொல்கிறேங்க, நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற தொழில் உங்கள் மனசை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் செயல்படுத்துங்க. 100% பணம் உங்களை நோக்கி வரும். இப்போ புரியுதுங்களா? அது எந்த வேலையாக வேணா இருக்கலாம், எந்த தொழிலாக வேணா இருக்கலாங்க. உங்கள் மனசு, உங்களோட செயல்பாடுகள் பாதிக்காத அளவுக்கு நீங்கள் தொழில் செஞ்சு பாருங்கள். 100% சக்ஸஸ் ஆகலாம். இந்த இடத்துல ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. ட்ரேடிங் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தப்பு இல்லை, அது நல்ல தொழில், கவர்மெண்ட்டே அதை அப்ரூவ் பண்ணியிருக்கு. எத்தனை பேர் சக்ஸஸ் ஆகிறாங்க யோசனை பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ஆனவங்களையும் நான் பார்த்துருக்கேன், தோல்வி அடைஞ்சவங்களையும் நான் பார்த்துருக்கேன். யார் சக்ஸஸ் ஆகிறாங்கன்னாங்கன்னா 100% கொஞ்சம் கூட மனசு பாதிக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, அதில் பல மடங்கு லாபம் எடுத்து தூக்குறாங்க. ஆனால் இந்த ஆசையின் அடிப்படையில் உள்ளே போய் மாட்டுறாங்க தெரியுங்களா, அவங்க தான் பல லட்சங்களை இழக்கிறாங்க. இதுலேயே நீங்கள் புரிஞ்சிக்கலாம், அந்த தொழில் தவறு கிடையாது. நம்ம அதை எடுத்துக்கிட்டு அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், தேவையின் அடிப்படையில் செய்கிறோமா, ஆசையின் அடிப்படையில் செய்கிறோமா, அந்த தொழில் செய்கிறதுனால, அந்த பிஸ்னஸ் செய்கிறதுனால என் மனசு பாதிக்குதா பாதிக்கலையா அப்படிங்கிறது தான் பொருள். கொஞ்சம் பொருத்தி பார்த்தீங்கன்னா இந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும். 5வது விஷயம், ப்ரேயரை பாசிட்டிவாக செயல்படுத்தணும். எல்லாமே உங்களுக்கு தெரியும். எந்த நேரத்தில் சார் செய்யணும்? பிரம்ம முகூர்த்தம் ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க, காலையில் 2:50லேருந்து 5:30 வரைக்கும் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக செயல்படுத்துங்க. ஏன் அந்த நேரத்தை ஃபைனலைஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த நேரத்தில் நம்மளோட ஆள் மனசு ஒரு ஓப்பன் ஸ்டேட்டில் இருக்கும். அந்த நேரத்தில் அதனோட ஃப்ரீக்வன்சி இந்த பிரபஞ்ச அதிர்வலைகளோடு கனெக்ட் ஆகும் பொழுது நம்ம என்ன தேவைன்னு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ
அதை இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி 100% கொடுக்கும் அப்படிங்கிறது சயின்ஸ். இது தாங்க உண்மை. அப்போ நம்ம ஆள் மனசு பாசிட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கணும். சார் அந்த ஒரு நேரம் தான் முடியுமா? என்னால் முடியாது சார், எனக்கு வயசாகிடுச்சு சார், என்னால் எந்திரிக்க முடியாது சார், எனக்கு வீசிங் இருக்குது சார், நான் என்ன சார் பண்ணுறது? வேறு பலவிதமான நேரங்கள் இருக்குது. காலையில் எப்போ எந்திரிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் செயல்படுங்க. அதேமாரி நைட்டு படுக்க போகும் நேரம், எப்போ படுக்க போகிறீங்களோ அந்த நேரத்தில் கவலையை, வருத்தத்தை, வேதனையை அதெல்லாம் யோசனை பண்ணாமல் உங்களுக்கு என்ன தேவைகள்ங்கிறத பாசிட்டிவாக உங்கள் மனசுக்கு பாசிட்டிவாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். 3வது, குளிக்கிறப்ப நான் அவனுக்கு பணம் தரணும், இவனுக்கு பணம் தரணும், நான் என்ன செய்கிறது, இந்த கவலையெல்லாம் விட்டுட்டு குளிக்கிறப்போ உங்கள் தேவைகளை மட்டும் நினச்சிக்கங்க. என் உடல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னோடய பிஸ்னஸ் ரொம்ப பணம் வந்துட்டுருக்கு, நான் அற்புதமான வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் தேவைகளை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா குளிக்கிறப்போ உங்களோட ஆள் மனசு ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கும், ஓப்பன் ஸ்டேட்டில் இருக்கும். அந்த வைப்ரேஷன் நம்ம என்ன பாசிட்டிவாக கேட்குறோமோ 100% அதை கொடுத்தே தீரும். அப்புறம் தண்ணி குடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆள் மனசு ஒரு ஓப்பன் ஸ்டேட்டில் இருக்கும். அந்த நேரத்தில் என்னோடய வேலைகள் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு, உடல் ரொம்ப அற்புதமாக இருக்குது, என்னோடய தொழிலில் நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக தண்ணி குடிக்கும் பொழுது நீங்கள் உங்களோட வைப்ரேஷனை, உங்களோட ப்ரேயரை நீங்கள் இன்புட் பண்ணுங்கள். 100% பணம் உங்களை நோக்கி வரும். அப்புறம் சாப்பிடும் பொழுது தான் நம்ம ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி பண்ணுறது செல் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது. நான் நிறைய பேரை பார்க்குறேன், ஹோட்டல் போகும்போது பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. தயவு செய்து வேண்டாம். அதேமாதிரி இயர்ஃபோன் காதில் வச்சுக்கிட்டே சாப்பிட்றது தயவு செய்து வேண்டாம். சாப்பிடும் பொழுது இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அற்புதமான உணவை கொடுத்துருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன், எனக்கு ஒரு அற்புதமான வேலை கிடச்சிருக்கு, நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு, நல்ல தொழில் கிடச்சிருக்கு, நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு, என்னோடய நிலுவைத் தொகையை அற்புதமாக செயல்படுத்திகிட்ருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேவைகளை மட்டும் நினைங்க. பிரச்சனைகள் இருக்குது, அது பிரச்சனையே கிடையாது. பட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது உங்கள் தேவைகளை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த நேரத்தில் உங்கள் ஆள் மனசு ஆல்ஃபா ஸ்டேட்டில் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவாக இந்த பிரபஞ்ச அதிர்வலைகளோடு கனெக்ட் ஆகும் பொழுது உங்கள் தேவைகள் நடந்தே தீரும். இவ்வளோ தாங்க கான்செப்ட். இந்த 5 விஷயங்களை ஒரு அலைன்மெண்ட்டில் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். ஜஸ்ட் 21 days இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக அந்த பணம் உங்களை நோக்கி வரும். பணம் வரலைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். எந்த இடத்துல நீங்கள் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுருக்கீங்க, எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட நான் பேசுகிறேன். அற்புதமாக செயல்படுத்தலாம். இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.